மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதுக்கப்புறம் விரிவான செய்திகள், நடுவில் போனஸ் கேள்விகளும், இறுதியாக சூப்பர் சென்ஸ் கேள்விகளும் ரிவிஷனுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால் வீடியோ நல்லா பார்த்துட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு சூப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 16ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து நினைவு தினம். சரியா? அந்த கும்பகோணத்தில் பயங்கரமாக ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்களா? 94 குழந்தைகள் இறந்துட்டாங்க. இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. எப்போ இந்த சம்பவம் நடைபெற்றது, இது தொடர்பாக விசாரிப்பதற்கு எந்த ஆணையம் அமைக்கப்பட்டது, இதை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. இது தொடர்பான 2 அமைப்புகள் இருக்குது, நோட்டோ அண்ட் டிரான்ஸ்டன். ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஆபரேஷன் துபான் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து 4வது முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கி எது, அதனுடைய புதிய தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி கிளியராக பார்த்துட்டு 5வது முக்கியமான பாயிண்ட், காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பரவி வருகிறது. இதுக்கு காரணமான அந்த வைரஸுக்கு என்ன பேர், சரி ஏதாவது தடுப்பூசியில் ஏதாச்சும் இருக்குதா, அதை மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 6வது மொபைல் சாதன உற்பத்தி திட்டம். புதுசாக மத்திய அரசு MPMS அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தின் பழைய பேர் என்ன, இந்த திட்டத்தோட சிறப்புகள் என்ன, இது எல்லாமே பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம கேட்க போகிறோம். சரியாமா? இதுதான் இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இந்த தினத்திற்கான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. கும்பகோணம் பள்ளிக்கூடம் தீ விபத்து நினைவு தினம். சரியா? கும்பகோணம், சரியா, அங்கே இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட கோரமான ஒரு தீ விபத்து ஜூலை 16 இன்றைய தினம் தான், சரியா, ஜூலை 16, 2004 அன்று நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் 94, சரியா, ஸ்கூல் பசங்க, சின்ன குழந்தைங்க, சரியா, ஒரு 7லேருந்து 8, 9, 11 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 94 குழந்தைகள் பரிதமாக உயிரிழந்திருப்பாங்க. சரியா? பள்ளிக்கூடத்தை சூப்பராக பாதுகாக்கணும், குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த தினம் ஜூலை 16ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த வருஷம் 2004ஆம் ஆண்டு. சரி, 2004 அப்படின்னா தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. சரியா? அதே மாதிரி அடுத்தபடியாக வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டது, சுனாமி வந்தது, ஜிஏ டேக்ஸ், சரியா, டார்ஜிலிங் டீக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜிஏ டேக் கொடுத்தது, மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணது. சரிங்களா? இது எல்லாமே இந்த வருஷமா 2004ஆம் ஆண்டு. அந்த லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஒரு நபர் ஆணையம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் பாருங்க, நீதிபதி கே. சம்பத் அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா? இப்போ கரூர் சம்பவம் நடைபெற்றது, அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் கமிட்டி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு கே. சம்பத் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசினால் ஆணையம் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சூப்பரான செய்தியாகன்னு பாருங்கள், உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். சரியா? ஆர்கன் டொனேஷன் பாருங்கள், தேசிய அளவில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் பிடித்து சாதனை வருகிறது. எதில்? உடல் உறுப்பு தானம் செய்வதில். சரியா? மூளைச்சாவு அடைந்த பிறகு அவருடைய உடல் உறுப்பை தானம் செய்கிறதுல டாப்பில் இருக்கிறாங்க தமிழ்நாடு எப்போவுமே. சரி, இப்போ ரீசெண்டாக கூட பாக்யராஜ் அவர்கள், சரி, இந்தியாவின் புகழ்பெற்ற சினிமா இயக்குனர், சரி, நடிகர் பாக்யராஜ் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவருடைய தன்னுடைய கண்ணை தானமாக கொடுத்துருந்தாங்க. சரி, அந்த மாதிரி ஓகேவா, உடல் உறுப்புகளை தானம் செய்கிறதுல டாப்பில் இருக்கிறாங்க தமிழ்நாடு. சரியா? இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் முறையான கட்டமைப்பு. சரியா? டிரான்ஸ்டன் என்ன அமைப்புமா? டிரான்ஸ்டன். இதை நான் சூப்பர் சிக்ஸில் கேள்வி கேட்டிருக்கிறேன். டிரான்ஸ்டன் அப்படின்னா என்ன விரிவாக்கம், அது எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? விரிவாக்கம் வேணால் நான் சொல்லிடுறேன். டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த டிரான்ஸ்டன் தான் தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானங்களை கட்டுப்படுத்துகிற தலைமை அமைப்பு, நோடல் ஏஜென்சி. இந்த டிரான்ஸ்டன் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நான் சூப்பர் சிக்ஸில் கேள்வி கேட்டிருக்கிறோம். நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறோம், தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த டிரான்ஸ்டன் என்ற பிரத்யேக ஆணையம் மற்றும் இலவச உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை வழங்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆகியவை இதற்கு முக்கியமான காரணம். இன்னொரு பாயிண்ட் இதில் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹானர் வாக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஹானர் வாக் அப்படின்னா செப்டம்பர் 23, நோட் பண்ணிக்கோ மக்களை, இதில் நோட்ஸில் இல்லை, செப்டம்பர் 23, 2023 அன்று தமிழ்நாடு அரசு ஹானர் வாக் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம், மூளைச்சாவு அடைந்த பிறகு அவங்களுடைய உடல் உறுப்புகளை யார் தானம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு, அவங்களோட மரணத்திற்கு பிறகு அவங்க மரணமடைந்த அந்த ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை மூலமாக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு இறுதி மரியாதை, ஒரு கௌரவம் செலுத்தப்படும். அதுக்கு தானே பேர் சொல்லுவாங்க ஹானர் வாக். இந்த மாதிரிலாம் நிறைய ஊக்கப்படுத்துறதுனால நிறைய பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாடு டாப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ப்ரிலிம்ஸுக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா சூப்பராக பதில் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, தமிழ்நாடு டாப்பில் இருக்குது அப்படி சொல்லி இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியது யாருன்னு சொல்லி பாருங்க, இந்திய தேசிய உறுப்புகள் மற்றும் திசுகள் மாற்று அமைப்பு, ஷார்ட்டாக சொல்லுவாங்க நோட்டோ. தொடர்ந்து பல ஆண்டுகளாக உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்கி வருகிறது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது யாரு? இந்த நோட்டோ அமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத ஒரு போனஸ் கேள்வியாக சொல்லுங்க, பார்க்கலாம். சரியா? ஓகே.
அப்போ நேஷனல் லெவலில் உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்த தலைமை அமைப்பு நோட்டோ தமிழ்நாட்டில் டிரான்ஸ்டன் மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக ஆப்ரேஷன் துஃபான் பாருங்கள். ஆப்ரேஷன் துஃபான் அப்படின்னா போதைப்பொருள் கேரள மாநில அரசால் தொடங்கப்பட்ட ஒரு ஆபரேஷன், ஒரு நடவடிக்கை. போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு கேரள அரசு தொடங்கியுள்ள ஒரு தீவிரமான மற்றும் மிகப்பெரிய மாநில அளவிலான போதைப்பொருள் எதிர்ப்பு தடுப்பு நடவடிக்கையே ஆபரேஷன் டுஃபான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா கேரளா அரசு மட்டும் நினைச்சா பத்தாது, சுற்றி இருக்கிற மாநிலங்களையும் சரியா இது தொடர்பான சப்போர்ட் இருக்கணும். அதனால தமிழக அரசின் முழு ஆதரவை கோரி கேரளாவின் உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதல் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஃப்ளோவில் வந்துருச்சு வெரி சாரி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து சென்னையில் உரையாற்றிருக்கிறாங்க சரிங்களா. சூப்பரான செய்தி விட்டுறாதீங்கம்மா. ஆப்ரேஷன் துபான் அப்படிங்கிறது கேரளா அரசால் மேற்கொள்ளப்பட்டது, தமிழ்நாடு அரசோட சப்போர்ட்டை கேட்டுக்கிறாங்க, அதனால இது வந்து நியூஸில் வந்திருக்கு சரிங்களா. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு செய்தி மற்றும் ஒரு நியமனம் அப்பாயின்மெண்ட் பாருங்க. ஹெச்டிஎஃப்சினா ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்களா, அந்த வங்கியின் புதிய தலைவராக பாருங்க இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை வங்கி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் பை வேல்யூ மதிப்பின் அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய தனியார் துறை வங்கி ஹெச்டிஎஃப்சி. ஓகேவா. இதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ பேங்க் இருந்தது, இப்போ அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு டாப்பில் வந்திருக்காங்க ஹெச்டிஎஃப்சி. அந்த வங்கியின் புதிய பகுதி நேர தலைவராக ராஜீவ்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாரால நியமிக்கப்பதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஓகேவா. ராஜீவ்குமார் அவர்கள் இந்தியாவின் 25வது தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றியவர் சரிங்களா. ஞாபகம் மறக்கக்கூடாது. இந்த இடத்துல போனஸ் கேட்கலாமா. நடப்பில் இப்போ 26வது தலைமை தேர்தல் ஆணையராக சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருப்பவர் யார், அந்த நபர் எந்த சட்டத்தின்படி புதிதாக உருவாக்கப்பட்ட எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி நியமனம் செய்யப்பட்டார், அது கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜீவ்குமார் அவர்களுக்கு பிறகு. ஓகேவா. ராஜீவ்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி மத்திய நிதித்துறை செயலராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் சரியா. முக்கியமான பேரிட்டு பாருங்க 2017 முதல் 2020 வரைக்கும் சரியா நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் முக்கிய சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ்குமார் சரியா. அதோட முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு 27 பொதுத்துறை வங்கிகளை 12 வங்கிகளாக இணைத்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்தியாவில் நேஷனலைஸ் பேங்க் மொத்தம் 12 இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ல பொது சரிங்களா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை 12 இருக்குது. இந்த 12 குறைச்சதில் முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குது, ராஜீவ்குமார் அவர் தான் இப்போ ஹெச்டிஎஃப்சி வங்கியின் ஒரு புதிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க சரியா. ஹெச்டிஎஃப்சி பாருங்க ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் உருவாக்கப்பட்டது ஜனவரி 16, 1995. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது சரியா. இப்போ இந்தியா மிகப்பெரிய ஒரு சில பாயிண்ட் இருக்கு பாருங்க. இட் இஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் பேங்க் பை அசெட்ஸ் அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சரியா. இந்தியா மிகப்பெரிய மதிப்புடைய தனியார் வங்கி ஹெச்டிஎஃப்சி. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டில் ஹெச்டிஎஃப்சி பிகேம் தி 10th லார்ஜஸ்ட் பேங்க் இன் த வேர்ல்டு பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்பில் 10வது மிகப்பெரிய வங்கியாக இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி. ஓகேவா. அடுத்து என்னென்னு பாருங்கள். as of 2026 ஹெச்டிஎஃப்சி இஸ் தி ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி 10 மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க் இன் இந்தியான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கூடுதல் தகவல். ஓகேவா. அடுத்து முக்கியமான ஒரு சுகாதார செய்தி சரியா, ரெகுலராக இது நியூஸில் வருது பாருங்கம்மா. காங்கோ நாட்டில் அதிகரிக்கும் எப்போலா வைரஸ் சரியா. எப்போலா சரியா ஆப்பிரிக்க நாடு காங்கோ. அந்த காங்கோ நாட்டில் பார்த்தீங்கன்னா சரி ஒரு வைரஸ் பரவி வருகிறது. அந்த எபோலா வைரஸோட அந்த வகை என்ன கேட்டகரின்னு பாருங்க, பண்டி புக்கியோ. என்ன பேர், பண்டி புக்கியோ என்ற வகை ஒரு எபோலா வைரஸ் தொட்டு மிகப்பெரிய லெவலில் பயங்கரம் பரவிட்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பின் காரணமாக 754 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க சரியா. இந்த சூழ்நிலை காரணமாக உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆனது உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க சரியா. வேர்ல்டு லெவலில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சரிங்களா. எங்கே ஏற்பட்ட பாதிப்பு, ஆப்பிரிக்காவின் சரியா காங்கோ நாட்டில் என்ன நோய்மா, எப்போலா. அது காரணமான அந்த கேட்டகரி வைரஸுக்கு பேர் பண்டி புக்கியோ, மறந்துடாதீங்க சரிங்களா. ஓகே, இதுக்கு சிறப்பு எந்த மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அடுத்து ஒரு சூப்பரான திட்டத்தை இந்திய அரசு நேற்றைய தினம் ஜூலை 15 தொடங்கியிருக்கிறாங்க. ஸ்கீமோட பாருங்க, ஸ்கீமோட நேம் இந்தியாவில் மொபைல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் புதிய மொபைல் சாதன உற்பத்தி திட்டம் சரி. மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் சரி, MPMS மொபைல் ஃபோன் ஓகேவா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஸ்கீமை வந்துட்டு ஜூலை 15 அன்று தொடங்கியிருக்கிறாங்க சரி. ஐயா காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் அன்று இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் சரியா தொடங்கப்பட்டது ஜூலை 15, 2015. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜூலை 15 தான் 2026 இந்த திட்டம் பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையால் ஓகேவா முறைப்படி அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தோட பாருங்க இதுக்கு முன்னாடி சரியா இதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி என்ன திட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மின்னணு உற்பத்திக்கான உற்பத்தி இணைப்பு ஊக்கத்தொகை திட்டம் சரி, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சரியா, PLILSEM அப்படிங்கிற திட்டம் இதுக்கு முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது. இந்த மொபைல் ஃபோன் உற்பத்தி அதிகரிப்பதற்கு இந்த திட்டம்
மார்ச் 31 2026 அன்று காலாவதியானது. சரி, எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கு பதிலாக தான் இந்த மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஸ்கீமை ஜூலை 15, 2026 மத்திய அரசு தொடங்கியிருக்கிறாங்க. சரியா, இதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் சரிங்களா 2026-27 ஆண்டு முதல் 2030-31 அப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த புதிய எம்பிஎம்எஸ் திட்டம் நடைமுறையில் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள அந்த ஃபண்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 62,500 கோடி ரூபாய். சரிங்களா, ஓகே. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சில கூடுதல் தகவல்கள் என்ன, அதாவது இந்த திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் மொபைல் ஃபோன்லாம் தயாரிக்கிறாங்களோ, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறையா ஊக்கத்தொகைகள் சரிங்களா, இன்சென்டிவ்ஸ் மாதிரிலாம் நிறைய கொடுக்குறாங்க, சப்சிடியும் கொடுக்குறாங்க. அந்த தகவல் தான் இதில் கொடுத்துருக்கோம். அது வேணும்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான டேட்டா பாருங்கள். உலகத்திலேயே சரியா அதிக அளவு மொபைல் ஃபோன் உற்பத்தி செய்கிற நாடுகளில் இந்தியா உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் சரியா இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 2nd பிளேஸில் இருக்கிறாங்க. முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் யார் இதில் டாப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம், தேடி பார்த்து. அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கேள்வி, கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்து ஏற்பட்ட நாள் எப்போது? முடிஞ்சால் அது தொடர்பான இந்த ஆணையம் அதையும் கரெக்டாக கமெண்ட் சொல்ல பார்க்கலாம். டிரான்ஸ்டன் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? 3rd கொஸ்டின், நோட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன? அது எப்போது தொடங்கப்பட்டது? 4th கொஸ்டின், இந்தியா மிகப்பெரிய தனியார் துறை வங்கியது. 5th கொஸ்டின், காங்கோ நாட்டில் பரவி வரும் அந்த எப்போலோ நோய்க்கான இந்த வைரஸின் பெயர் என்ன? MP 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, MPMS என்று அழைக்கப்படும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சால் அதோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு. சரிங்களா, சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லபடியாக தேர்வில் வெற்றி பெறுங்கள். நடப்பு செய்திகளை பயன்படுத்திட்டு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.